ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? குட் மார்னிங் சார், வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங். வாழ்க ஹாப்பி வளமுடன். மார்னிங் சார், வாழ்க வளமுடன். எஸ், தேங்க்யூம்மா. Very good morning, sir. குட் மார்னிங் சார். எஸ், இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியுமா? யாருக்கு தெரியும்? வயது வந்தோரின் அற்புதங்கள். வயது வந்தவர்களின் அற்புதம். அடல்டேஜ் அமேசிங். ஆனா நமக்கு அது எவ்வளோ அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்ல. அந்த அற்புதத்தை நீங்க எப்படியெல்லாம் கடந்து வந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்க குழந்தைய கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியுறது இல்லை. ஸோ இந்த ஒரு நிலையை நீங்க புரியணும், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலம் எப்பேற்பட்ட காலம், அந்த காலத்துல என்னெல்லாம் நடக்குது, அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்த சேனலை லைவா பார்த்துட்டு இருக்கிறவங்களானாலும் சரி, அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ டெய்லி உங்களுக்கு வரக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வரும். அது எங்களுக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை செய்யுங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸ்க்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரை இங்கே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வயசு அப்படின்னா ஒரு 21 24 வயசு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ஒரு அடல்ட் ஏஜ் அப்படிங்கிறது. இந்த அடல்ட் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓடுற பாம்பு அப்படி டக்குன்னு காலில் அமுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு வயசு இல்லையா? அந்த ஓடுற பாம்பை அப்படி டக்குன்னு காலில் அமுத்தி பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்டோம் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அதாவது சூறாவளி காற்று அடிக்கக்கூடிய காலம். எவ்வளோ ஒரு சூறாவளி காற்று பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு காலம். எல்லாத்தையும் அழிச்சிருவது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப் என்ட்ரன்ஸ் கோச்சிங் டைம். அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அடுத்த கட்டத்தை அவங்க வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். ஸோ இப்படி அவங்களோட அந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு அகோரமான நிகழ்வுகள், ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட அவங்களோட அந்த இரத்த ஓட்டத்தோட துடிப்பு அவங்களுக்கு அதெல்லாம் கவலையாக தெரியாது. ஒரு பிரச்சனையாக ஃபீல் ஆக மாட்டாங்க. அதை பற்றி பயப்பட மாட்டாங்க. எதை பற்றியுமே பெரிய ஒரு கவலை இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூறாவளியை நாம் அணுகும் பொழுது எப்படி இருக்கணும்? சூறாவளியை நம்ம என்ன மாதிரி போய் அணுக முடியும்? ஒரு பெரிய தகரம் எடுத்துட்டு போய் அந்த சூறாவளியை நிறுத்திட முடியுமா? ஒரு காற்றாறு அவங்க தரை புரண்டு எல்லாத்தையும் வாரி வலிச்சு பெரிய பெரிய மரங்களே உடைச்சு வரக்கூடிய ஒரு காட்டாறு. அதை கொண்டே செம்மண்ணு வச்சு ஒரு அணை கட்ட முடியுமா உங்களால? உங்களால அதுக்கு இடையில போய் நிக்க முடியுமா? முடியாது. அது உங்களையும் சேர்த்து தள்ளிட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த வயசு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய காட்டாறு. அப்போ இந்த காட்டாரை நம்ம அமைதிப்படுத்தணும்னா, அந்த சூறாவளியை அமைதிப்படுத்தணும்னா, அந்த
எந்த விதமான கவலையும் இல்லாத அந்த அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்கள அமைதிப்படுத்தணும்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து அந்த இது எல்லாமே உருவாகுவதற்கு காரணம் எங்கேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஒரு பெரிய காற்றாறு உருவாகணும், அந்த ஆறு அந்த அளவுக்கு பிச்சுட்டு வெளியே வரணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல டேம் ஓப்பன் ஆயிருக்கும், இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரும் மழை வந்து பொழிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பதானே அது உருவாகும். அதே மாதிரி அந்த புயல் அடிக்குது அப்படின்னா அந்த புயலுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மா புயல் அடிக்காது. அந்த புயல் அடிக்கிறதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு தாழ்வு மண்டலம், காற்றோட ஒரு குளிர்ச்சி அதிகமாயிருக்கும். ஒரு இடத்துல வந்து கடுமையான வெயில் இருக்கும் பொழுது திடீர்னு குளிர்ச்சியாக மாறி இருக்க வேண்டும், காற்றழுத்த மண்டலம். ஸோ அங்க வந்து அந்த ஒரு காற்று தாழ்வான ஒரு நிலைக்கு அமர்த்தப்படும் பொழுது அங்க சூறாவளி உருவாகுது. இந்த மாதிரி தான் அந்த அடல்ட் ஏஜ்ல வந்து ஒரு அவங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்களோட கோபம், டென்ஷன், அதே மாதிரி பயம், பிரச்சனைகள் நிறைய அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் முன்பே கொடுக்கப்பட்ட அவர்களுடைய பாஸ்ட் லைஃப், கடந்த காலம், அவங்க கடந்து வந்த அந்த பாதை, அதுதான் அவங்கள அப்படி ஒரு சூறாவளியாக, மோசமான பையனாக, மோசமான பெண்ணாக, சொன்னா புரியாத அறிவில்லாத நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய ஜென்மங்களாக அந்த குழந்தைங்க மாறுறாங்க. ஆக்சுவலா நீங்களும் அதை கடந்து தான் வந்தீங்க. உங்களுக்கும் அந்த ஏஜ்ல வந்து நிறைய அனுபவங்கள் இருந்தும் ஏக்கங்கள் இருந்திருக்கும், உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அப்படியே அந்த ஏக்கத்தோடயே இன்ன வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் அவங்களும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓ, நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நமக்குள்ள இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிய வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளை, உங்களுக்கு உங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தா சின்னதுல இருந்தே ஒரு கம்பேரிசம் ஓடிட்டே இருக்கும். உன் தம்பி பாரு, உன் அக்காவை பாரு, எப்படி படிக்கிறாங்க பாரு, நீ ஏன் இப்படி மோசமா இருக்கிற, நீ என்ன திருந்தவே மாட்டேயா, இப்படியே அவங்கள வந்து நம்ம ஒரு மோசமான மனிதர்களாக சித்தரிச்சுட்டே இருப்போம் இல்லையா? மோசமா கம்பேரிசம் பண்ணி எடுத்து சொல்லிட்டே இருப்போம். அப்ப அது வந்து அந்த குழந்தையோட மனநிலையை பெரிய அளவுல பாதிக்குது. இது எங்கிருந்து பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்ப்ப காலத்திலிருந்து பாதிக்குது. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் சொல்றேன். உங்க குழந்தை ஒரு 14 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ளார கொஞ்சம் மோசமா நடக்கிறான், கொஞ்சம் மோசமான பிஹேவியர் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? நாமளா நம்மளோட முன்னோர்களா இருக்கலாம் சார். நீங்க வாழ்க தான். ஒரு தாய் தான் அதுக்கு காரணம். ஏன்னா கர்ப்பமாக இருக்கும் பொழுதே இந்த சனியை வந்ததுல இருந்து வாந்தி வாந்தி வாந்தி, இந்த சனியனை எப்படியாவது தொலைக்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பயங்கரமா பேசியிருப்பாங்க. இதையெல்லாம் கண்டிப்பா அந்த குழந்தை வயிற்றுல இருந்து கேட்டுரும்.
அதே மாதிரி அந்த மதர் ஃபீடிங் டைம், நிறைய பெண்கள் வந்து சில சமயங்கள்ல பாலே வராது, இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா அந்த குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே வந்து பால் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், இவங்களுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படும் பொழுது வாயில ஏதாவது சம்திங் போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் உளர ஆரம்பிக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை பயிற்சி பண்றாங்க, இந்த ஓரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அப்ப அந்த குழந்தை வந்து எதையாவது சப்பறக்கு, எதையாவது கடிக்கிறதுக்கு, எதையாவது இது பண்றதுக்கு, லிப் பண்றதுக்கு, அதுக்கு ஒரு மாதிரி பல்லெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த கூச்சம் வந்து உள்ள வாயில் இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா, மேக்சிமம் அந்த அந்த ஓரல் ஸ்டேஜ்ல வந்து வாயில ஏதாவது ஒன்று வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். ஸோ அது வந்து யாரா என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த தாயோட நிப்பிலா தான் இருக்கும். பாலும் குடிக்காது, ஆனா வந்து தாய் வேணும், என்னன்னா அந்த வாயில் அது இருக்கணும். அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அப்போ வந்து மண்டையில கொட்டுறது, திட்டுறது, அசிங்கப்படுத்து அந்த குழந்தை குழந்தை தான். அந்த டைம்ல வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த, அந்த கோவத்தை வந்து காமிச்சிருவாங்க. ஒன்னா குடிக்கிறதுனா குடிக்கணும், இல்லைன்னா அதை விட்டுட்டு பேசாம வேலையை பார்க்கணும். என்ன வேலையும் செய்ய விடாம என்னை இப்படி போட்டு கஷ்டப்படுத்தினேன். ஏன்னா தூங்கும்போது அந்த பால் குடிக்கிற ஸ்டேஜ்லயே தான் தூங்குவாங்க. எடுத்தா முழிச்சுக்குவாங்க, வச்சு கொடுத்தா பேசாம தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் குழந்தைங்க வந்து ஒருத்தர் ஒரு மனநிலையில வளருவாங்க. இது அடல்டேஜை பாதிக்கும். இந்த மனநிலை உங்களுடைய குழந்தையோட அடல்டேஜை பாதிக்கிறது. எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஒரு பையன் மோசமா பழகுறான், ஒரு மோசமான ரோமியோ மாதிரி சுத்துறா அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த தாய் பால் கொடுத்தது தான் காரணம். பால் கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை தான் காரணம். ஏன்னா அந்த குழந்தைகளோட மனநிலை அப்படிங்கிறது ஒரு 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும், 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும், 14 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும், அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அந்த 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கும் போது, அந்த 3 வயசுல இருந்து 7 வயசுங்கிறது நம்ம 1 வயசுல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் ஒரு மனநிலை கூட இருக்கு. என்னன்னா இந்த மாதிரியான ஒரு மனநிலை. ஆனா அது என்னவாகும்னா ஏக்கமாகவும் சங்கடமாகவும், ஏன்னா உங்க குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு பால் குடிக்கும் போது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க அதை அவாய்ட் பண்ணவோ, அடிக்கவோ அல்லது திட்டவோ ஏதோ செஞ்சு மாத்துனீங்கன்னா, அது ஏங்கி அழுதால் 18 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு ஏக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இது எப்ப நடக்குது? ஃபீடிங் டைம்ல. பால் கொடுக்கிற பருவத்திலையும் நடந்தது. பாருங்களேன், அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கல. ஒரு வயசுல இருந்து 3 வயசுக்குள்ளார, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 3 வயசுக்குள்ளார இந்த நிகழ்வு வந்து ஸ்டோர் ஆகுது. அப்ப நமக்கு புரியல குழந்தைங்க வந்து எப்போ பாதிக்கப்படுறாங்க, எதனால பாதிக்கப்படுறாங்க, எந்த நிலையில எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஏஜ் ஃபேக்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க என்னவா இருப்பாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். 3 to 7க்குள்ளார ஒரு கற்பனை உலகம் இருக்கும். அந்த கற்பனை உலகம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ
ஒரு சின்ன லாரியோ இல்லை ஒரு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் இருக்கும். இந்த குழந்தைங்க அதில் சாப்பாடு வச்சு அதை கம்ப்ளீட்டாக வடித்து தட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, அந்த குட்டி குட்டி பிளேட்டில். சம்டைம்ஸ் அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சில குழந்தைங்களாவது ஒரிஜினலாக காய்கறி எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சு ஏதாவது செய்வாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு அது கூட இருக்காது. சில குழந்தைகளுக்கு டாயே இருக்காது, இருந்தாலும் அவங்க அதை செய்வாங்க, இருந்தாலும் அதில் விளையாடுவாங்க. இது என்ன மாதிரி மனநிலை? ஒரு பொருளே அவங்கள்ட்ட இல்லை, அந்த அதை செய்யக்கூடிய மனநிலையே இல்லை, அந்த டாய் கூட இல்லை, ஆனால் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு செப்பரேட் உலகம் இருக்கும். நம்ம சிந்திக்காத, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் அவங்க வாழுவாங்க. அந்த வாழக்கூடிய உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சந்தோஷம் எங்க பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ, அதாவது எப்ப பார்த்தாலும் இந்த சனி எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு பிஹேவியர் நீங்க அங்க காமிச்சீங்கன்னா அவங்களோட உலகத்தை நீங்க உடைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது ஒரு வெறியை பிடித்த குழந்தையாக இப்ப 21 வயசுக்கு மேல வரும். ஒரு 21 வயசு பையன் வெறி பிடிச்சு நடக்கிறான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னா அது காரணம் என்னவா இருக்கும்? அந்த 3 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவம், அந்த சங்கடம், அந்த பிரச்சனை, அதுதான் அந்த குழந்தைகளை ரொம்ப கேள்விக்குறியான குழந்தைகளாக மாற்று. அந்த 7 to 14, 7 to 14ங்கிறது ரொம்ப சென்சியஸ் பிளேஸ், சென்சிட்டிவ் பிளேஸ், சென்சார் நிறைய இருக்கக்கூடிய காலம். அப்பப்ப எல்லாமே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள நாம, ஏன்னா அதுல சென்சார் இருக்கு இல்லையா, சென்சார் இருக்கிறதுனால என்ன ஆகும்? சீக்கிரமா ரிப்பேர் ஆயிரும், ஹேண்டிலிங்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஈஸியா இருந்தாலும் நமக்கு ஹேண்ட்லிங் கஷ்டமா தான் இருக்கும், சீக்கிரமா ரிப்பேர் ஆகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு காலம். எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க, எதை சொன்னாலும் அவங்க உள்ள வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான வயசு. எல்லாமே சப்போர்ட்டிவா தான் அவங்க பார்ப்பாங்க. யாராவது ஏதாவதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அரவணைப்பும் ஒரு அன்பும் தேவைப்படக்கூடிய காலம். ரொம்ப அந்த குழந்தை நேச்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள அணுகிறதே ஒரு மாதிரி பெரிய மனுஷனா அணுக ஆரம்பிச்சிருவீங்க. அங்கதான் ப்ராப்ளம் வருது. உங்க குழந்தைகளை குழந்தையாகவே பார்க்கணும். அந்த குழந்தைகளை அந்த 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் அந்த 7 வயசு குழந்தையாவே தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய காலம். ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ வளருது, அவங்களோட முதிர்ச்சியை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அந்த உடல்ல நிறைய மாற்றங்கள் சின்ன சின்னதா ஏற்படுது. ஸோ அதெல்லாம் அவங்களால சில டைம் சகிக்க முடியும், சகிக்க முடியாது. கவலைப்படுவாங்க, கவலைப்படாம இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வயசு தான் அந்த 7 to 14 அப்படிங்கிறது. அப்ப நிறைய இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இது இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய காலம். அதே 14 இருந்து 24
அப்படின்னு பார்க்கும்போது அதான் அந்த ஸ்ட்ரோம் ஏஜ், அந்த இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான காட்டாறு. அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது இல்லையா? அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னா, அதோட வழியில தான் நம்ம சரிப்படுத்தணும். ஒரு பெரும் காட்டாறாக ஒரு இடத்துல தண்ணி பெருக்கெடுத்து வருதுன்னா, ஒரு பெரிய குட்டை இல்லைன்னா ஒரு குளம், ஏரி இருந்துச்சுன்னா சாந்தமாயிடும். வேற வழி இல்லை, அது அங்கதான் சாந்தம் அடையும். அதே மாதிரி தான் இந்த 14 24 இருக்கிறவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள ஒரே வழி என்னன்னா, ப்ராடா காமிக்கிறது, பெருசா மாத்துறது. அது ஒண்ணுதான் அவங்கள மாத்தும். அந்த பெருசா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசா மாத்துறதுக்கு அவங்கள அணுகிறது நம்ம வந்து பெருசா இருந்தா நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறத அவங்கள வந்து புரிய வைக்கணும். அவங்கள என்ன பண்ணணும், நீங்க பெருசா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிய வைக்கணும். நீங்க வந்து ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரையில என்னன்னா, நம்ம நேரடியா அணுக முடியாது, நேரடியா நம்ம டச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கரண்ட் இல்லையா, சூறாவளி, நம்மளையும் சேர்த்து இழுத்து அதுக்குள்ள கொண்டு போயிடும். அதனால அவங்கள வந்து அணுகும் பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லா அவங்கள வந்து அணுகணும். நம்ம அந்த மாதிரி கேர்ஃபுல்லா அணுகும் பொழுது அவங்கள பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நம்ம உள்ள போக முடியும். இல்லைன்னா நமக்கு அனுமதியே அங்கே இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அங்கே டிக்கெட்டு, நமக்கெல்லாம் டிக்கெட் இல்லை. உங்களுக்கு ஏஜ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களை அவங்க உள்ளேயே விட மாட்டாங்க. மெயினா இந்த வயசுல இருக்கிற பசங்க கெட்டு போறதுக்கு காரணம், பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தாய் தகப்பனுடைய பழக்க வழக்கமும் அவங்க அனுபவிச்ச அந்த பிரச்சனைகளும் தான் ஒன்னா சேர்ந்து அந்த ஏஜ்ல வந்து அவங்கள பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துது. அப்ப அந்த 14 24 வயசு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மூலமாகத்தான் அவங்கள வந்து சரிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்னொன்னு, அவங்கள வந்து ஒரு குழந்தையா தான் நம்ம பார்க்கணும். உங்களை பொறுத்தவரையிலும் என்ன பண்றீங்கன்னா, அவங்க குழந்தையா பார்க்கறதையே தவிர்த்துறீங்க. அந்த வயசுல இருந்தா அவங்க பொறுப்புல தான் இருக்கணும், அந்த வயசுல இருந்தா அவங்க இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கற்பனையை கொண்டு வந்துடுறீங்க. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிடுறீங்க. அவங்க எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள நம்பணும். போதுங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும், நான் சொல்றது நீங்க கேளுங்க. என்ன அவங்க வேர்டு? நான் சொல்றத நீங்க காது கொடுத்து கேளுங்க. உங்க வயசுக்கு உங்களோட அறிவுக்கு புலப்படாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளோ நாளும் 14 வயசு வரைக்கும் நம்ம சொல்றது தான் கேட்பாங்க, நம்ம கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, நம்ம கிட்ட தான் புளிஞ்செடுப்பாங்க, ஒரு விஷயத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த 14 24 வரைக்கும் என்னவா மாறுதுன்னா, நான் சொல்லித்தரேன், இது எனக்கு என்னன்னு தெரியும், நான் சொல்லித்தரேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதையெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க எந்த சப்ஜெக்டா சொன்னாலுமே இதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி பாருங்க. வீட்டில் ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா, பொண்ணாகட்டும் பையனாகட்டும்,
அதோட அக்கு வேறு ஆணி வேறையே கதை சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட சினிமாவுக்கு போகலன்னா சினிமா ரிலீஸே ஆயிருக்காது. அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ இவங்க தருவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா அந்த ட்ரெஸ்ஸோட பல கோணங்கள்ல ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா என்ன ஆகுறாங்க அப்படின்னா, நாம நினைச்சுக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் இவ்வளவு காலம். ஏன்னா ஆக்சுவலா நீங்க உங்க குழந்தையா 14 வயசு வரைக்கும் அது அப்படிதான். ஆனா அந்த பர்த்டே 14வது பர்த்டே உங்க குழந்தையே இல்லை. ஏன்னா அது 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கேள்வி கேட்டு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்ககிட்ட கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் கேட்டாச்சு. உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல நெட்ல எதையெல்லாம் கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்டாச்சு. அவங்களுக்கு நாலேஜ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன், நீங்க என்னை வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம். ஸ்பேஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம எக்ஸாம் எழுதிட்டுங்க, எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? பேப்பர் கரெக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா? கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வயசு தான் அந்த 14 24ங்கிறது. நான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு அது கம்ப்ளீட் ஆயிருச்சு, எனக்கு அதோட ரிசல்ட்டை கொடுங்க, நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க அப்பவும் போயிட்டு நான் தான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நான் தான் பழக்கினேன், அப்ப எனக்கு தான் அறிவு அதிகம். உங்க அறிவை அவங்க அறிவோட பிளஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க அறிவாளியா அவங்க அறிவாளியா? உங்களுக்கு ஒரு ஆப்பிள் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு பெரிய ஆப்பிள் ஒரு சின்ன ஆப்பிள் இருக்கு. 1.5 ஆப்பிள் இருக்கு. அவங்க கிட்ட குவாண்டிட்டி அதிகமா, உங்ககிட்ட குவாண்டிட்டி அதிகமா? யாருக்கிட்டங்க அறிவு அதிகம்? சார் அவங்க கிட்ட தான். அவங்க கிட்டதான் அதிகம். இது உங்களுக்கு புரியல. நான் கொடுத்தேன், நான் சொன்னேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் புரிய வச்சேன், நான் புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு காலம் மாறிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு அரை அறிவு இருக்கு, உங்களோட ஒரு முழு அறிவு இருக்கு. 2 அறிவும் சேர்த்து 1.5 அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு அறிவு தான் இருக்கு. இப்ப இந்த அரை அறிவு வளர்த்துறாங்க, 2 அறிவா மாறப்போகுது. ஏன்னா அவங்க இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அறிவு கொடுப்பாங்கல்ல, அவங்க 2 அறிவா மாறுறாங்க. அந்த வளர்ச்சி பாதையில அந்த ஸ்பேஸ் தான் கேட்குறாங்க. என்ன அங்கீகாரம் கொடுங்க, எனக்கு என்ன வேணும்? அவங்கள பொறுத்த வரையிலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அங்கீகாரம் கொடுங்க, நான் பேசக்கூடிய பேச்சுக்கு அங்கீகாரம் கொடுங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து கத்துட்டேன். எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை, எனக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் இடத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிராக்டிக்கல் இடம் அந்த இடத்தையும் அந்த ஸ்பேஸையும் அவங்க எதிர்பார்க்கறனால தான் அந்த ஹார்மோன் செக்ரேஷன், ஹார்மோன் வந்து பல விதத்துல மாறி மேல போகுது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸு, ப்ரைவேட் ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள ஒரு பிரைவேட்டான ஒரு சூழலுக்கு கொண்டு போகும்.
ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்கள ஏற்படுத்தும். ஸோ அந்த நிலைய அந்த இடத்த அவங்க அடையணும், அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் அவங்களோட மெயினான கான்செப்டா இருக்கும். அப்ப நம்ம இவங்களை வந்து வேற விதமா பார்க்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து மெயினா வந்து கண்டிக்க கூடாது, தண்டிக்க கூடாது. ஏன்னா அவங்க பனிஷ் பண்றத விரும்பவே மாட்டாங்க, கம்பேரிசன் பண்றத விரும்பவே மாட்டாங்க, அட்வைஸ் பண்றத சுத்தமா விரும்ப மாட்டாங்க. அப்ப எப்படிதான் ஹேண்டில் பண்றது? அட்வைஸ் பண்றத சுத்தமாவே விரும்பவே மாட்டாங்க. சரி, அட்வைஸ் பண்ணல, எப்படி சார் திருத்துறது? 100% கரெக்ட் சார். எப்படி சார் திருத்துறது? அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். உங்க அந்த வயசுக்கு வந்து அந்த பசங்களை திருத்தறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ். என்ன பண்ணணும்? அட்வைஸ் கொடுக்க கூடாது, கொஸ்டின் கேட்கணும். இப்ப அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துட்டான். நீங்க சொல்றீங்க, ஏய் வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா, காசை கூகுள்ல போட்டுறேன். சர்ருன்னு வீட்டுக்கு வந்துடுவான். மறப்பாங்க, நிறைய விஷயம் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் 2 ஆகல, 1.5 தான் இருக்காங்க. நம்ம அறிவு தான் அவங்கள்ட்ட இருக்குது, அரை அறிவு தான் அவங்கள்ட்ட இருக்கு. 1.5 இருந்தாலுமே அதுல 1 நம்மளோடது. அவங்களோட அறிவு இன்னும் 1 மாறல, 2 மாறல. அப்போ அந்த அறை அவனோட சொந்தமா அனுபவத்தோட அறை, 2ஐயும் சேர்த்தனாதான் அவன் ஒரு முழு மனுஷனா மாறுவான். ஸோ அந்த முழு மனுஷனா இன்னும் மாறல. அப்போ அரை அறிவுல தான் இருக்காங்க. அப்போ மறந்துடுவாங்க, வேகமா வந்துடுவான் வீட்டுக்கு. ஜென்மம் அறிவு இருக்குது உனக்கு. உன்னையெல்லாம் வந்து இந்த சுடுகாட்டு தீயில ஓட்டு எரிச்சா கூட உன்னை வந்து நீ எல்லாம் விளங்க மாட்ட. இப்படியெல்லாம் அசிங்கமா திட்டுறது, அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய அட்வைஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி விகாரமா மாறிடுவாங்க. அதுக்கு பதிலாக கூப்பிட்டு, என்ன வண்டி கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சா, குயிக்கா வந்துட்ட அப்படின்னு நம்ம கேட்கணும். வர்ற வழியில கடை இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஏன் நீ அதை மறந்துட்டு வந்தேன்னு டைரக்டா பேசக்கூடாது. கூப்பிட்டு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்க கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸா சில விஷயங்களை, ஓ சாரிம்மா மறந்துட்டேன் ச்சே அப்படின்னு அவனே வந்து அவனே இது பண்ணிக்குவாங்க. மறந்து தொலைச்சிட்டேன், ஐயோ 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 அப்படின்னு அவங்களே அடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அழகா இருக்கும் அது. அதை விட்டுட்டு நீங்க திட்டவோ உங்களோட அந்த வல்கரான விஷயங்களை அவங்க மேல போடவோ செஞ்சீங்கன்னா வன்மம் உருவாகிரும், கோபம் உருவாகிரும், உங்களை பிடிக்காம போயிடும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி உங்க அறிவை முழுசா வச்சிருக்காங்க, அதுக்கு மேல ஒரு அறிவையும் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்து எல்லாத்தையுமே சிந்திக்க கூடியவங்களா இருக்காங்க, ஆனா முழுமையா முதிர்ச்சி அடையாம இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து உள்ள போய் சேர்ந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, இதெல்லாம் ஜென்மத்துக்கு திருந்தாது, இது இப்படித்தான் கத்திட்டு கிடக்கும். யார? உங்களை. உங்களை என்ன சொல்லிட்டாங்க? இதுக்கு பொழப்பே கிடையாது, இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கத்திட்டு கிடைக்கும்னு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. பாத்தீங்களா? இங்க என்ன போச்சு? உங்க மரியாதை போயிருச்சு, உங்களோட மரியாதை போச்சு. நீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவங்க காதுல கூட வாங்க மாட்டாங்க. இது யார் தொலைச்சா? நீங்க தான் தொலைச்சீங்க இல்லையா?
இவங்களை வந்து ஒரு 2-3 கேட்டகரியா பிரிக்கலாம். இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிரீன் கேட்டகரி அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சோம்னா, இந்த பசங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளெக்சபிளான அந்த மனநிலை இருக்கக்கூடிய காலம். நம்ம சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயத்த சொல்லும் பொழுது, அதே மாதிரி தப்பு பண்ணனா ஏன் என்ன அந்த வர வழியில என்ன இல்லை இங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுது அவங்களா ரியலைஸ் பண்ணி சாரி சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு திரும்ப உடனே ஓடி போய் அந்த வேலையை செய்வாங்க. ஃப்ளெக்சபிளாக இருப்பாங்க. அதாவது எதை சொன்னாலும் சங்கடப்படாம திரும்ப ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 5 தடவை திரும்ப திரும்ப போய் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்கள ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது என்னன்னா நம்மளோட பேச்சும் அவங்களுடைய அந்த நடைமுறையும் கொஞ்சம் சாஃப்டா இருந்தாலே போதுமானது. இந்த பசங்கள்லாம் வந்து ஈஸியா சிம்பிளா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அதே வந்து நம்ம இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஸ்கேம் நடக்குது போல இருக்கு. ஒரே இந்திக்காரனா கூப்பிட்டு இருக்கிறேன். வெஸ்ட் இந்தியா, உத்தரப்பிரதேஷ். ஸோ அந்த மாதிரி அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டகரி. அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க எதை சொன்னாலுமே டேக் இட் ஈஸி. ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவங்கள்ட்ட சொல்றீங்க. நம்ம வீட்டில் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அதனால நீ அங்க இருந்தே ஆகணும், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு எதையாவது சொன்னீங்கன்னா, இல்ல வந்து இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு சொன்னீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாமே என்னது ஈஸி கோ, சிம்பிள் இல்லையா? எல்லாமே ஆன் தி வேல கரெக்ஷன் பண்ணிட்டு போகக்கூடிய ஆளுங்க. இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அணுகணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த லேசினஸ் ஓவரா இருக்கும். காலையில ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பான். 5 மணிக்கு எந்திரினா எந்திரிக்க மாட்டான், 6 மணிக்கு எந்திரினா எந்திரிக்க மாட்டான். அப்போ இந்த டைப்ல இருக்கிற இவங்களை வந்து அவங்களோட ஃபியூச்சரை சொல்லி நல்லா நம்ம வரணும்னா, இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா நம்ம சில டைம் உட்கார்ந்து படிக்க வேண்டியது வரும். நீ வந்து இதை வந்து டேக் இட் ஈஸியா எடுக்க முடியாது அப்படிங்கிறத சாஃப்டா ஸ்மூத்தா சொன்னா, ஒரு நாள் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே டேக் இட் ஈஸி தானே. 2வது நாள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, 3வது நாள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, 4வது நாள் சொல்லும் போது கேட்கலாமான்னு ஆலோசனை பண்ணுவாங்க, 5வது நாள் சொல்லும் போது கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சரியாயிருவாங்க அவங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம். நம்ம அதை படிப்படியா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லி தான் அவங்கள சரிப்படுத்தணும். வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க அடிச்சா கவலைப்பட மாட்டாங்க, திட்டினா கவலைப்பட மாட்டாங்க, நீங்க உதைச்சா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அவங்க வழியில தான் இருப்பாங்க. அதுதான் அந்த கேட்டகரி. அதனால அவங்கள ஹேண்டில் பண்றது என்னன்னா ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட். ஒரே விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாம நிதானமா இது மெதுவாக தான் கேட்கும். அதாவது இதை வந்து ஒரு பெரிய இதில் போட்டு மெதுவாக தான் வளைக்க முடியும், ஒரே இதாக வளைச்சா படக்குன்னு உடஞ்சிருங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அப்போ திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுனால, திரும்ப திரும்ப இந்த விஷயத்த மெதுவாக அணுகிறனால இவங்கள மாற்றி எடுத்துடலாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி தான் பிளாக் அல்லது டார்க் அப்படின்னு சொல்லலாம்.
இதுகிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை எந்த பாட்சாவும் பழிக்காது. கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான பசங்க. இல்லைன்னா அவங்க அப்படிதான். என்னன்னா அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் நாலேஜ், எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே ஆல்ரெடி ஜட்ஜ்டு. எல்லாமே ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்க ஆல்ரெடி முடிவே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட சஜஷனே கேட்பாங்க. நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், நீ வேணும்னா ஒத்துக்கோ, இல்லைன்னா ஒத்துக்காத. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இந்த பிளாக் கேட்டகரி. அப்ப இவங்களை என்ன பண்ணலாம்? ரொம்ப மோசமா நடக்கிறாங்க, வீட்டுக்குள்ள சொன்னா புரியல, எப்ப பார்த்தாலும் தோண விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மோசமா நடக்கிறாங்க. கவுன்சிலிங் கொண்டே விட்டா சரியாயிருமானா சரியாகவே ஆகாது. ஏன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. அதையும் அவங்க கேட்கக்கூடிய மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? அவங்கள என்னங்க பண்றது? அவங்கள அணுகிறது கொஞ்சம், அவங்கள ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நம்ம சின்னதா அவங்கள திருத்தலான்னு சொல்லி அடிக்கவோ நம்ம ஏதாவது செய்யவோ போனா அவங்க நம்மளையே மோசமா மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தை ஒரு ஆக்ரோஷமா இருப்பாங்க. அந்த டீனேஜ்ல கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களை ஒரு பொறுப்புதாரராக மாற்ற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம அவங்கள கரெக்ஷன் பண்ணணும். இந்த ரவுடிசமா இருக்கக்கூடிய பசங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள கொண்டு போய் பொறுப்புல உட்கார வச்சிடணும். ஒரு வீடு இருக்குதா, மளிகை சாமான லிஸ்ட் அவங்க கையில கொடுத்துடணும். பணத்தை தூக்கி கையில கொடுத்துடணும். பர்ச்சேஸ் பண்ணு, அக்கௌண்ட்ஸ் போடு, வீட்டை நடத்து, வாடகை கொடு, இல்ல அதையும் கடந்து ஓவரா போறானா போய் சம்பாரிச்சிட்டு வா. அந்த மாதிரி தான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்னா, வீட்டோட ஃபினான்சியல், பேங்க் ஒர்க்கு, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி என்கேஜ் பண்ணணும் அவங்கள. ஸோ அவங்க கையில பொறுப்பை கொடுக்கும்போது இவங்க உடஞ்சிருவாங்க. வெரி சிம்பிள் மெத்தட். என்ன பண்றது? அவங்கள கொண்டு போய் பொறுப்புதாரராக மாற்றுவது. நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம்னா, நீ வா ஃபர்ஸ்ட், நான் இதை செய்ய போறேன், என்ன பண்ணலாம், உன்னோட டெசிஷன் தான் இந்த வீடு அப்படின்னு ஒரு கேட்டகரி ஏற்படுத்திடணும் அவங்கள. அப்ப என்ன ஆகும்? வீட்டுல சாப்பாடு வைக்கிறீங்களா, வாங்க, நீ என்ன சொல்றியோ அதுதான் இங்க சாப்பாடு. அதுக்கு என்னெல்லாம் வேணும்? இன்னைக்கு கறி எடுக்கலாமா, நீ போய் வாங்கிட்டு வா. அவன் கேட்க மாட்டான். ஆனா அவங்க கையில காசை கொடுத்து அனுப்பி அந்த விஷயத்த செய்ய வைக்கணும், என்கேஜ் பண்ணணும் வீட்டோட. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களை பொறுப்புகளை கையில கொடுத்து, இந்த டியூட்டி நீ பாரு, ரொம்ப பக்காவா செய்வானுங்க. அந்த கோவமா இருக்கிறவன், டென்ஷனா இருக்கக்கூடிய அந்த பையன் அவங்க தங்கச்சியை கையில கொடுத்து, நீ இந்த குழந்தைய வளர்த்திரு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துடணும். அவருக்கு உண்டான ட்ரெஸ்ஸு, ஸ்கூலு, டியூஷன் கூட்டிட்டு போறது வர்றது, என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ பூராத்தையும் அந்த குழந்தை கையில கொடுத்துடணும். ஸோ வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அவங்க கையில் அதை கொடுத்துடணும். நீ செய்யுத, நீ தான் செய்யணும், வேற யாரும் இங்கே செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நீங்கள் அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் அதை செய்யறது பூரா அவங்க தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைகளை அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி
யார் அணுகணும்? யார் தப்பானவங்க? நீங்களா அவங்களா? இல்லையா? பாருங்க, அந்த கோபமா ஓவரா. சொன்னாங்கதான் சார் கேட்பாங்க. எஸ். வீட்லயே பெரியவங்களே சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து வீட்ல அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள ஈடுபாடு வரணும்னா பெரியவங்களே அவங்கள ஹஸ்பண்டே வந்து மனைவி பொறுப்பை கொடுத்துருவாங்க சார். ம். அப்படி இல்லைன்னா மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்து அவங்கள அதுல ரொம்ப இன்வால்வ் பண்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்கள கேட்டு கேட்டு செய்யற மாதிரி இந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. இதுதான் ஐடியா. இது ஆமா புரியல சார். இவங்களுக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 7 வயசு குழந்தைய கொண்டு வந்து 14 வயசு குழந்தையில வைக்கிறது, இந்த 14 வயசு குழந்தைய கொண்டு போய் 27 வயசு குழந்தையில வைக்கிறது. எப்படிங்க அது கரெக்ஷன் ஆகும்? எப்படி நீங்க வந்து அதை சரிப்படுத்த முடியும்? இல்லையா? அப்போ அவங்கள வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அவங்கள சரிப்படுத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட வயசு என்னன்னு பார்க்கணும். அவங்களோட கேட்டகிரி, அதாவது அந்த மனநிலையோட கேட்டகிரி என்னன்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி அவங்க ரெட்ல இருக்காங்களா, கிரீன்ல இருக்காங்களா, பிளாக்ல இருக்காங்களா. ஸோ பிளாக்ல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியாஸை சேஞ்ச் பண்ணணும். கிரீன்ல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா எங்க வீட்டிலே 2 பசங்க இருக்காங்க, 2 கேட்டகரி. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்கள கரெக்ஷன் பண்ணமே தவிர, நம்ம அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த செமஸ்டர் எக்ஸாம் வருது, கேப் வருது அப்படின்னா, ரொம்ப ஃபோர்ஸா நாங்க அங்க வேலைக்கு போறோம், இங்க வேலைக்கு போறோம், நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அதுக்கெல்லாம் சம்மதிக்க கூடாது. ஆனா நம்ம சம்மதிக்கலைங்கிறது அவங்களுக்கு தெரியவும் கூடாது. Yes, sir. இதுதான் அந்த ட்ரிக். இப்போ பைக் வேணும்னு கேட்குறாங்க. பைக் வாங்கியும் கொடுக்கக்கூடாது, ஆனா நம்ம வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த நாளை மட்டும் தள்ளிக்கிட்டே வரணும். நாளை மட்டும் தள்ளிக்கிட்டே வரணும். அந்த நாளை தள்ள 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 என்ன ஆகும்னா, அவங்க ஒரு புரிதலுக்குள்ளார வர்றதுக்கான டைம் எடுத்துப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பையன் வந்து என்ன எஃப் செட்டு, ஏ செட்டு, என்னென்னமோ அந்த கேடிஎம் எல்லாம் கேட்டாங்க. நாங்களும் எல்லா ஷோரூம் போவோம், எல்லா பைக்கு பார்ப்போம், டிசைன் எல்லாம் பார்ப்போம், வந்துடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சாங்க. திரும்ப அதே மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பைக் பார்ப்போம். ஆனால் இன்ன வரைக்கும் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஸோ என்னன்னா, உங்களுக்கு புரியல. அவங்களோட தேவை என்னன்னா, ஒரு ஆக்ரோஷம், ஒரு அந்த டைம்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோதான். ஒரு நாள் பூரா அவங்க கூட அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா, அவங்க அப்படியே ஒரு 2-3 நாள் அந்த மூட்ல இருந்து 4வது நாள் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தோம், ஒரு புல்லட் எடுத்து கொடுத்தோம் பெரியவனுக்கு. ஸோ சேஃபஸ்ட் பைக் இல்லையா? ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு அதை பொறுப்பாக ஓட்டிட்டு இருக்கிறான். ஆனால் அவனோட அந்த டீன் ஏஜில் அவன் பார்த்த வண்டி எல்லாமே வந்து அந்த குதிரை மாதிரி இருக்கிற வண்டி, அந்த யமகாவோட அந்த மாதிரி ரேஸ் பைக்கு அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. அப்போ எல்லா ஷோரூமும் போவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் பொறுப்பெடுத்து செய்யணுங்க. ஒரு தகப்பன், ஒரு தாயினா இதையெல்லாம் செய்யணும். இதையெல்லாம் செய்யறது சனின்னு அறிவு இருக்குதா? எப்பா பார்த்தாலும் வந்து தொல்லை பண்றது, எப்பவும் குழந்தைகளை திட்டிகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா கம்பாரிசன் பண்றது. அவனை பாரு எப்படி இருக்கிற, நீ வந்து ஜென்மமா இருக்கிற அப்படின்னு திட்டுறது அவன். இப்படியே போனா இல்ல, அவங்களுக்கான ஒரு ப்ரீசியஸ் டைம், அந்த அவங்களுக்கான நேரங்களை நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுவும் செய்யறது இல்லை. அதையும் செய்யாம திட்டுறதை மட்டும் நாம செய்யறது. ஸோ அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட வந்து உங்க உங்க பொண்ணு சொல்லுது, அம்மா அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு அழகான மோதிரம் வாங்கி போட்டிருக்குமா, எனக்கும் வாங்கணும்னு சொல்லுது.
ஜுவல்லரி கூட்டிட்டு போயிருங்க. அதுக்கு யாரும் காசு கேட்க மாட்டாங்க. 10 மோதிரம் எடுத்து போட்டு 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 காமிங்க. எல்லாம் போட்டு பார்த்து அழகெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட கையில காசு இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே வா, சரி நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருங்க. ஆனா வாங்குற மாதிரியே அந்த விஷயத்த செய்யணும். அப்புறமா ஒரு சின்ன ஒரு பர்த்டே வருது, உங்களால வந்து ஒரு குட்டி ஒரு 5000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு இன்னைக்கு பயங்கர விலை, சின்னதா ஒரு மோதிரம் வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி gift-ஆ கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கேப்பும் ஒரு அணுகுமுறையும் உங்கள்கிட்ட சாஃப்டா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை கரெக்டா கொண்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு அந்த ஒரு அழகான அவங்களோட உலகத்தை போய் நீங்க திட்டுன்னு திட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அடுத்தவங்க முன்னாடி, எனக்கு கூட நடந்த ரொம்ப எங்க அப்பாவை நான் கோவிக்கிற ஒரு விஷயமே அதுதான். நான் அவர் இறந்துட்டாரு, சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். அடுத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கமா பேசிடுவார். ஸோ இது வந்து என்ன ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. அவர் மேல நிறைய கோபம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. பட் அதுல வந்து அவங்களோட தவறு தான் மெயினான காரணம். இன்னைக்கு அதையெல்லாம் உடைச்சு அதுக்காகவே வெறித்தனமா படிச்சு நிறைய விஷயத்த உடைச்சு எரிஞ்சு அவங்க முன்னாலேயே நீங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாத நான் எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு காமிச்சு கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ ஒரு தாய் தகப்பனை கூட நான் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ அந்த அனுபவ ரீதியாக சொல்றேன், குழந்தைகளோட மனநிலை ரொம்பவும் என்னங்க ஒரு டயஃப்ரம் மாதிரி. எப்படி வந்து ஒரு ட்ரம்முக்கு மேல ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து கெட்டி வச்சிருப்பாங்க, ஒரு தோலை. அதை எவ்வளோ அடி அடிச்சாலும் அழகான சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்தனீங்கன்னு வைங்க, அது ரெண்டா கிழிஞ்சிட்டு போயிடும் இல்லையா? அது அது அவ்வளோ டெம்பரா இருக்கிறனால தான் அந்த அழகான சவுண்ட் வருது. ஆனா ஒரு ஊசி எடுத்து குத்துனா முடிஞ்சு போச்சு, ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருது. அதே மாதிரி தான் அவங்க நம்ம எவ்வளோ அடிச்சாலும் எவ்வளோ திருப்பி திருப்பி அதை எவ்வளோ பெரிய கட்டை வச்சு அடைச்சாலும் அவங்க நமக்கு நிறைய சப்தத்தை கொடுத்து அழகான முறையில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் குத்தக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நீங்க நினைக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக எப்படி அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணணும்னு யோசிங்க சார். ஆமா அவங்க ஆங்கிள் நமக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கணும் நமக்கு சார். தெரியணும். இப்போ அடல்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்ற முடியாத, நம்ம கையில எந்த விதமான டூலுமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லையா? Yes, sir. உங்க கையில ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அது வந்து ஒரு டெய்லியும் பூக்கிற பூ மாதிரி. அது உங்களால அதை எதுவுமே செய்ய முடியாது. அது அதுவா பூத்துக்கும் அதுவா உளுந்துரும். அந்த மாதிரி உங்களால அதை வர வைக்கவும் முடியாது, அதை பாதுகாக்கவும் முடியாது. உங்ககிட்ட எந்த மந்திரமோ மாயமோ கிடையாது, எந்த உபயோகம் பண்ணக்கூடிய பொருளும் உங்ககிட்ட கிடையாது. ஸோ இது நம்ம மைண்ட்ல தெளிவா நமக்கு புரியும். அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம்னா, அவங்களோட ஹார்மோன் செக்ரேஷன், இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு நடக்கிறது, அவங்களுக்குள்ளார மாற்றங்கள் வர்றது, அவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் சைட் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நீங்களும் அதில் தான் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அவங்களோட அந்த ஹார்மோனோட வளர்ச்சியும் மாற்றமும் அந்த உடலோட மாற்றமும் நடக்கக்கூடிய காலம். அப்போ அதை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும், அதை வந்து சரிப்படுத்தணும். அந்த டைம்ல போய் நீங்க என்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும், சில விஷயங்கள்லாம் வந்து பிரைவேட்டா செய்வாங்க. நிறைய நம்மளை மறைச்சு, அவங்க நமக்கு ஒரு மரியாதைனால அதை மறைச்சு
நிறைய விஷயத்த செய்வாங்க. அதுக்குள்ளார எல்லாம் நீங்க உள்ள போகவே கூடாது. ஸோ நீங்க வந்து ஒரு ஜீரோ தான். தெளிவா புரிஞ்சுக்குங்க. எனக்கு எல்லாமே அறிவு இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பிரைவசிக்குள்ளார நீங்க போகக்கூடாது. ஆனா அவங்களோட பிரைவசியில உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எப்போ நீங்க அவங்களுக்கு தேவைப்படுறீங்களோ அப்போ உங்களை சேர்த்திக்குவாங்க. அந்த இடத்துல போய் நீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வாழ்க சொல்லலாம். வளமுடன் சார். எஸ்மா. நமக்கு இப்போ தெரியுதுங்க சார். ஆனா அப்போ அவங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸா இருக்கும்போது நம்ம எப்படி இருப்பாங்களோ சொசைட்டில நம்ம எப்படி கைட் பண்ணணும்னு தெரியலன்னு ஒரு படபடப்போடவே நம்ம ஹேண்டில் பண்றோம் சார் அவங்கள. எஸ், கண்டிப்பா. அந்த ஏஜ்ல தெரியலைங்க சார். நம்ம அதை கிராஸ் பண்ணி அவங்க வந்த பிறகு நமக்கு ஓரளவு இப்ப தெரியுதுங்க சார். எல்லாமே அப்போ லேட்டா தெரிஞ்சதுக்கு அப்படி என்ன பார்க்க போனா பண்றது? எப்படிதான் எல்லாத்தையும் நமக்கு ஏன் சொல்லி கொடுக்காம போனாங்க, நமக்கு ஏன் மிஸ் பண்ணோம்னு தெரியலைங்க சார். ஒவ்வொரு விஷயத்துமே ஒரு சாப்பிடுறது கூட நமக்கு அடுத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் தெரியுது இப்போ. இன்னும் அதுக்கு ஆமா, தெரியாத நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்ப எப்படிங்க தான் சார் எஜுகேஷன் கொடுக்கறது? அதுதான் இந்த கிளாஸ். எல்லாரும் இதுக்கு வரணும், இதுக்கு அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த 7 மணி கிளாஸை ஃப்ரீயா அட்டன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணணும். சொல்லிட்டு சார் இப்போ ஆமா, ஃபார்வர்ட் பண்ணுவோம், கம்பல் யூடியூப் பண்ணி ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். பண்ணி நீங்க ரிஸ்க் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு இந்த திருத்தலை வந்து செய்யறதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை ஒரு டெக்னிக்கல் மூலமா தான் மாத்தணும். ஏன் காரணம் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா வந்து முன்ன காலத்துல எல்லாம் வந்து ரேடியோ இருந்தது இல்லையா? ரேடியோ இருக்கும், ரிமோட் இருக்கும். நாங்கெல்லாம் ரேடியோக்கு நிறைய சார் கேட்போம் சார். காலையில ஆன் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வேலை செய்வோம். ஆமா. நல்ல நிறைய மாற்றங்கள் சார். சார் சார் ஒரு விஷயம் சார். நில்லுங்க, சொல்லியாரு. சார் ஸ்டார்ச். சார் சார் ஒரு விஷயம் சார். எஸ், சொல்லுங்க சார். ஒரு குழந்தைய நம்ம வெளியே கூட்டிட்டு போகும்போது கூட்டமா இருக்குது, கையை பிடிச்சின்னு வா ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு போனா அது ஒழுங்கா வராது சார். ஆனா அம்மாவை பத்திரமா கையை பிடிச்சி இட்டுன்னு போ, கூட்டமா இருக்குது அம்மாவை கையை பிடிச்சி இட்டுன்னு போ, அம்மா பத்திரமா இட்டுன்னு போக சொன்னா அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும் சார். இந்த குழந்தைக்கு அம்மாவை பத்திரமா இட்டுன்னு போகணும்னு சொல்லிட்டு அம்மா கையை பிடிச்சினே போகும் சார். எஸ், கண்டிப்பா. அவர் சொன்னது பெரிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு காலகட்டத்துல குழந்தைகிட்ட ஒரு வந்து பொறுப்பை ரேடியோ இருந்தது. குழந்தைகிட்ட பொறுப்பு குழந்தைகிட்ட ஒரு கொடுக்கும். பொறுப்பை படிச்சிடணும் சார் நம்ம. டார்ச் இருந்தது, ரிமோட் இருந்தது. இதெல்லாம் வேலை செய்யலைன்னா ஒரு தட்டு தட்டுனா வேலை செய்யும். ரேடியோ ஓடலைன்னா மண்டையில 2 அடி அடிச்சா ஓடும். டார்ச்சில் செல்லு தீர்ந்துச்சுன்னா கடக்கடான்னு 2 குழு குழுக்குன்னா ஓடும். ரிமோட்டை கையில் 2 தட்டு தட்டுனா வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன், ஐஃபோன், அவங்க நிறைய அறிவோடையும் புத்தியோடையும் நிறைய விஷயங்களை கற்று வச்சிருக்காங்க. நீங்க பார்க்காத பல இடத்தையும் அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய நாலேஜ் அவங்களுக்குள்ள இருக்குது. இவங்களை எடுத்து கொடான்னு கொட்டவோ தட்டவோ நீங்க செஞ்சீங்கன்னா அது வேலை செய்யாது, மொத்தமா ஆஃப் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா இவங்களை கொண்டு போய் உடஞ்சிடும் சார். சர்வீஸ் தான் கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. இவங்களை கொண்டு போய் சர்வீஸ் தான் கொடுக்கணும், நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அப்ப என்னன்னா இவங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் தான் வேணும், டெக்னிக்கல் தான் வேணும். ஸோ இதை மாத்துறதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு டூல் தான் நம்மளோட கிளாஸு, நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். ஸோ இதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறனாலையும் அவங்க இதை யூஸ் பண்ணுறனாலையும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கை மாறும். அதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. எப்பவுமே நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் அதை வச்சே பேலன்ஸ். நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஐஃபோன், அது அதுக்குன்னு இருக்கிற ஆப் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் என்ன சாதா ஆப் அதுக்குள்ளே கொண்டு போனாலும் அது ரிஜெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்க மைண்டில் ஏறும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிட்ஸுக்கு ஒரு லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நானே டேப்பிங் சொல்லி கொடுத்துருவேன், நானே அப்படி அந்த அமௌண்ட் எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்சஸ் வராது. ஏன்னா இவ்வளோ நாளில் சேஞ்சஸ் வந்திருக்கணும், நீங்கள் அவ்வளோ நாள் ஆச்சு கற்றுட்டு.
அப்போ இண்டிவிஜுவலா அவங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த டெக்னிக்கெல்லாம் அங்க அப்ளை ஆகும். இந்த உண்மை நமக்கு தெரியும். நான் வந்து அஹ், என்னோட குரு கிட்டயே வந்து என்னோட ஒய்ஃபை தனியா தான் அனுப்பி கத்துக்க சொன்னேன். ஏன்னா நம்மளோட அறிவும் மற்றவங்களோட அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியும், நானே வந்து டீச் பண்ணா அந்த வியூ, அந்த அவங்க பார்க்கக்கூடிய அந்த மனநிலை வேறையா இருக்கும். அது புரியாம நம்ம திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு முழு அறிவு கிடைக்காமையே போயிடுது. அதுக்கான நல்ல டூல் இது. நல்ல ஒரு விஷயம், ஒரு நல்ல டெக்னிக்கு, நல்ல டெக்னீஷியன் இந்த சிஸ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணணும், அவங்களுக்குள்ளார கொண்டு போகணும், அவங்கள செல்ஃபாக அந்த சர்வீஸ் பண்ணித்தான் ஆகணும். அப்போ தான் அவங்க லைஃப் மாறும், அவங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கான கிட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் இஷ்டப்பட்டால் மாற்றிடுங்க. ஓகே ஓகே. யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா வைண்ட் அப் சார் பண்ணலாம். நம்ம டேப்பிங் விஷயம் சொன்னோம் சார், மார்னிங் பண்ணலான்னு. ஆமாம், இன்னைக்கு 8:10 ஆயிடுச்சுமா. இனி டேப்பிங் பண்ண செட். ஆமாங்க சார். கொஞ்சம் சீக்கிரமாக 7:50க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப்பிங் பண்ணுறது வருங்காலத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நான் அதையே வந்து ரொம்ப சின்னதாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால பேச முடியும். நிறைய ட்ரிக்ஸு, டெக்னிக்ஸு எல்லாமே நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால அந்த குழந்தைகளோட அறிவை நம்ம எப்படி அணுகணும், அவங்களுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். வாழ்க்கை நடைமுறைகளும் நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளை உங்கள் வாழ்க்கையில் சரிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை 4 வயசாக இருந்தாலும் சரி, 7 வயசாக இருந்தாலும், 14 வயசாக இருந்தாலும் சரி, 21 வயசாக இருந்தாலும் சரி, அவங்கள சரிப்படுத்துறதுக்கு இந்த டெக்னிக்ஸை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கறது நீங்கள் உட்காந்து கற்றுக் கொடுக்காதீங்க, புரியாது அவங்களுக்கு, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஐஃபோன் என்ன பண்ண முடியும்? ஐபோனை தட்டெல்லாம் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது சார். அப்படியே டெக்னீஷியன் தான் விடணும். அதுதான் வேற தொடவே முடியாது. வழியே இல்லை. உங்களால தொடவே முடியாது அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி மைண்ட் செட்டில் இருக்காங்க பசங்க. ஸோ அதனால பழைய மாதிரி 2 அடி அடிச்சிடலாம், நம்மளே வந்து யோகா சொல்லி கொடுத்துடலாம், நம்மளே ப்ரீத்திங் சொல்லி கொடுக்கணும், ஏற்றுக்க மாட்டாங்க. ஆஃப் பண்ணி போடலாங்க. புரியல சார். ஆஃப் பண்ணி போடலான்னு சொல்றாரு. ஒரு 2-3 டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். தண்ணியில் விழுந்துருச்சுன்னா எடுத்து ஆஃப் பண்ண ஆன் பண்ணீங்கன்னா புகஞ்சு போயிடும். ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அந்த வித்தையெல்லாம் நடக்காது. சர்வீஸ் தான், வேற வழியே கிடையாது. Yes, sir. காட் கூட இப்ப அப்படிதான் சார் பண்றாரு. அந்த காலத்துல வேற நின்னு கொள்வாரு, இப்பெல்லாம் அப்பப்போ எல்லாத்தையும் செய்றாரு. எல்லாம் அதே கலிகாலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கலிகாலம் கடந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கலிகாலம் முடிஞ்சு அடுத்த காலத்துல இருக்குமா சார்? ஆமா, உண்மையிலே வந்து கலிகாலம் முடிஞ்சிருச்சுங்க. ம். உலகத்தோட அந்த இறுதி காலகட்டம்னு ஒன்று இருக்குது, அதோட துவக்கத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த அந்த யுகம் வந்து என்ன யுகங்கிறது எனக்கு ஞாபகம் வரல, பட் எனக்கு தெரியும் கலிகால உலகங்கிறது அந்த யுகம் வந்து கடந்துருச்சு. Yes, அதுக்கு sir. அடுத்த யுகத்துக்குள்ளார நம்ம போயாச்சு. இந்த யுகம் வந்து அந்த கிரந்தங்கள், நம்மளோட இதிகாசங்கள்லாம் சொல்லும்போது இது வந்து லைட்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வார்த்தை சொல்லியிருக்காங்க. எதுல சார்? லைட்ஸில், ஒளி. ஒளிகளில் ஒளி. நம்ம Okay. ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து Okay. நம்ம ஒரு பிரித்தாய்வு, அதை வந்து உள்ளே ம். போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மனிதன் வந்து உழைக்காமல் மூளை மூலமாகவே இந்த உலகை ஆள்வீர்கள். ம். அதாவது வெறும் சிந்தனைகளே வந்து உங்களுடைய மிகப்பெரிய மாற்றமாக இந்த உலகமாக மாறும்.
மனிதன் வந்து பழைய மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணி எதையும் செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு யுகம் வந்து இந்த யுகம். உங்களுடைய போர்கள் இருந்து, உங்களுடைய உணவுகள் இருந்து, உங்களோட நடைமுறையிலிருந்து எல்லாமே வந்து சிந்தனை சார்ந்தே இருக்கும். சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அப்படி உருவாகும் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. அது எப்ப வரும்னா கலிகாலத்துக்கு அப்புறமா வரும். இப்ப அந்த காலகட்டத்துல அந்த யுகத்துல நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப அந்த அந்த அதே போல இப்ப போரும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா பாகிஸ்தான் அது மாதிரி இருக்கு சிந்தனை. ஆஹ் இப்ப 7 வயசு குழந்தைங்க 9 வயசு குழந்தைங்க எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க சார் இப்ப ரீசெண்டா. இல்ல அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாம போயிருமா? அந்த மனிதனோட நிறைய பொருட்கள் வந்து தேஞ்சு போயிருமா? எஸ் சார். மனிதன் வந்து நிறைய எலும்புகளோட கவுண்டிங்கே கம்மியாயிருங்கிறாங்க. நிறைய எலும்புகள் வந்து ஒன்றிணைந்து கவுண்டிங் குறைஞ்சிரும். ஏன்னா யூஸ் பண்ணாம போயிருவோமாமா. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து வரப்போகுது. நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கோம். இந்த எஸ் சார். காலத்துக்கு அப்புறம், இந்த யுகத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இந்த உலகம் அழிக்கப்படும். இந்த கடைசி யுகம் அந்த இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். உலக அழிவு காலம் ஆரம்பம். ஆமா, அது ஆரம்பிச்சனாலதான் கலிகாலம் கடந்துட்டோம். கலிகாலத்திலேயே கடந்துட்டோம். அதுக்கடுத்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இது அழிவு காலம். இதை வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இருந்தது, இப்ப ஞாபகம் வர்ற. நான் எப்ப ஞாபகம் வருது அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த காலம் என்ன காலங்கிறது. ஸோ அந்த ஒரு யுகத்துல இருக்கிறனால இப்படித்தான் இருக்கும் லைஃப். அதனால நீங்க வந்து இவங்களை இப்படித்தான் அணுகி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இனி வர காலம்லாம் வந்து சைக்காலஜி தான் மெயின். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே போக போகுது. நம்மளும் அதை பற்றி தான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இனி யூஸ் ஆகும். இந்த டெக்னிக்ஸ் மூலமாக தான் இந்த உலகமே, மருத்துவமே இந்த இந்த டெக்னிக் பின்னால தான் வரப்போகுது. ஓகேங்க சார். இன்னொரு காலகட்டத்தில் மருத்துவம்னா மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சைக்காலஜி டாக்டரை பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இருக்குமே தவிர இந்த டேப்லெட் அப்படிங்கிறதே அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து மாத்திரைங்கிறதே அழிஞ்சு போயிருங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப அதுவும் விரைவில். சிந்தனை மாறினா அப்ப எல்லாமே நல்லா மறுபடியும் ஃபியூச்சர் புதுப்பிக்கப்படும் இல்லைங்க சார்? ஆமா, இப்ப நான் வந்து இந்த கிளாஸ் ரொம்ப லேட் ஆகுது. இருந்தாலும் பாருங்க, நம்ம வந்து ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து இந்த மேக்ஸ் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா மேட் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மேட்ரிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுல அந்த சினிமாலாம் நிறைய வந்துச்சு. அப்ப அதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சின்ன கூடுக்குள்ளார, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளார வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து காமிக்கவும் செய்வாங்க. ஒரு காலகட்டத்தில் 2060 மனுஷங்கள்லாம் வந்து ஒரு கண்ணாடி கூட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ணாடி கூட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படிங்க சார்? அதாவது இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. பட் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறனால அது என்னால் அனுபவிக்க முடிஞ்சு. எப்படின்னா நம்ம போகிறது எல்லாமே ஏசியில். எஸ் சார். எஸ் சார். ஏசியிலேயே தான் இருக்கிறோம். அப்போது நம்மளால் வெளியே இறங்கி நிற்க கூட முடிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 24 ஹவர்ஸும் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாங்க சார். ஒரு டிராவல் கண்ணாடி காரு, டிராவல் காரு பஸ், இப்ப இறங்கி வந்து வந்தா நேராக, ஏசி. ஆமாம், இறங்கி போகிறதும் மாலு அந்த மாதிரியே போகிறோம். ஸோ அங்கேயே ஃபுல்லாக க்ளோஸ்டு, அதுக்குள்ளார ஏசிக்குள்ளார இருக்கிறோம். அங்கேருந்து இறங்கி அப்படியே நேராக காரில் ஏறிடுறோம். சாப்பிட போகிறதுனா கூட ஏசி ஹாலில் போய் தான் சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் வந்து பண்ணுறதுனால நம்ம உண்மையிலே ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கோங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. எஸ் சார். இப்போ அன்னைக்கு சொன்ன அந்த அவங்களோட அந்த மைண்ட் செட்டு இன்னைக்கு நம்ம நடைமுறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்போ எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த வெயில் காலம் பயங்கர கஷ்டமா இருக்கா. ஸோ நம்ம இருக்கிறது ஃபுல்லுமே வந்து வீட்லேயும் ஏசி, கார்லேயும் ஏசி,
மால்லையும் ஏசி, சாப்பாடு போனால் சாப்பிட்ற இடத்துல ஏசி, டீ குடிக்கிற இடத்துல ஏசி. அப்போ நம்மளை சுற்றி பார்க்கும்போது அது ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் இருக்குது, ஒரு கண்ணாடி எஸ் சார். கூடுக்குள்ளே இது தான் இருக்க இருக்குது. ஆமாங்க சார். வெயில் அதிகமாயிட்டே போறதுனால அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் சார். ஆமாம், அதனால வந்து நம்ம நிறைய வேடிக்கை பார்க்கணும். இப்படியே பார்க்குறோம், மனுஷங்க வந்து ரோட்டில் அப்படியே வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த வேர்த்து ஊற்றி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் இதுக்குள்ளாரையே இருந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய மனிதர்கள் இப்போ இதுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்க போகிறோம். எப்போ நம்ம ஆப்பிள் வளர்த்திட்டு அதுக்காக போர் செஞ்சு அதை எடுத்து தின்ன போகிறோம்னு தெரியல. ஏன்னா விவசாயம் வந்து இல்லாமல் போக போகுது. இங்கே அந்த அமில மழை வந்து பொழிய போகுது, நெருப்பு மழை பொழியும். அப்போ இந்த உலகத்தில் வந்து எந்த விவசாயமும் இருக்காது. அப்போ மேபி நம்மளும் ஒரு விவசாயத்தை வந்து பீர்வாலை வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகுது. அதுக்காக அடிச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பயமா அதனால் இருக்குங்க சார். இல்லை, அதெல்லாம் நடக்கத்தான் போகுது. இருக்கலே பெரும் கோடீஸ்வரர்கள் விவசாயிகள் இனி வர்ற காலத்தில். ஆமாங்க சார். அது தங்கம் விளையுமா அப்படின்னா தங்கம் வந்து செடிகளாக விளையும். ஸோ முடிஞ்சா இடம் வாங்கி வச்சுக்கங்க, இருக்கிறவங்க இடத்த பாதுகாத்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. தேங்க்யூ சார். Yes, தேங்க்யூ thank சார். you. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். Thank you.